Hello friends, welcome to Best Cooking. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. Hello friends, welcome to Best Cooking. இன்னைக்கு நாம உப்பலான பூரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. இதுல வந்து நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். இந்த கோதுமை மாவை நம்ம இதல கொட்டிக்கலாம். இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதல உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதோட என்ன பண்ணுறோம், கோதுமை மாவோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூரிக்கு எப்போவும் மாவு பிணையும் போது என்னென்னா நல்லா டைட்டாக பிணையணும். அப்போ தான் உங்களுக்கு பூரி நல்லா வந்து உப்பி வரும். நம்ம வந்து சப்பாத்திக்கு மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிணையக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது வந்து நல்லா வந்து கெட்டியாக நல்லா பிணைஞ்சிக்குங்க. அப்போ தான் எண்ணெயும் உங்களுக்கு அதிகம் இழுக்காது, பூரியும் நல்லா உப்பி வரும். பாருங்கள், மாவு வந்து நான் வந்து நல்லா டைட்டாக பிணைஞ்சிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவு மேலே ஃபுல்லாக நல்லா வந்து தடவிடுங்க. தடவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. ஏதாவது ஒரு மூடியை போட்டு நம்ம இதை மூடி இதை அப்படியே வச்சிடலாம். மாவு வந்து இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இதை வந்து கொஞ்சம் சப்பாத்தியோட சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இதை இந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளை எடுத்துக்கோங்க. மாவு மேலே வச்சு இதில் கொஞ்சம் போல் எண்ணெயை ஊற்றிக்குங்க. எண்ணெயை ஊற்றிட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். நீங்கள் மாவு போடுறதோட கொஞ்சம் எண்ணெய் போட்டால் நமக்கு நல்லாயிருக்கும். மாவு போட்டால் உங்களுக்கு எண்ணெயில் அடியில் தங்கிடும். ரெண்டாவது வந்து பூரி வந்து சீக்கிரமாக மேலே வந்து நல்ல ஒரு மெரூன் கலரில் ஆயிருங்க. அது இல்லாமல் நீங்கள் இந்த பூரி தேய்க்கும் போது ரொம்ப வந்து நைஸாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக தான் நம்ம தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ நமக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வேணும்னா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து இது வந்து இப்படி கொடுத்துலாங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு வந்து இப்படி பிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு கடாயில் வந்து பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே இப்போ நம்ம இதை போட்டுடலாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயை மேலே இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா வந்து செவந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு நல்லா செவந்துருச்சு. பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். சூப்பரான உப்பலான பூரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.